சார் இப்போ சமீபத்தில் இது ரொம்ப இன்னுமே போய்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த கொக்கைன்னு ஒரு கலாச்சாரம் தான். இவ்வளோ நடிகர்கள் மாட்டிக்கிட்டாலுமே இன்னும் எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இப்போ ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆயிருக்கு மக்கள்கிட்டயே சார். தேனி, ராசிபுரம், நாமக்கல் போன்ற பகுதிகளில் இது போன்ற போதை வஸ்துக்களுடைய உபகரணங்கள் உருவாக்கப்படுவதாக செய்யும். மேகாலயா, மணிப்பூர், சிக்கிம் போன்ற பகுதிகளில் இது போன்ற போதை வஸ்துக்கள் உருவாக்கக்கூடிய செடி வகைகள் வளர்க்கப்படுகிறது. உலக நாடுகளை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தானத்தில் தான் மிக அதிகமாக இந்த போதையை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரங்கள் வளர்க்கப்படும். ஒருத்தன் இப்போ என்ன செய்யறான்னா, ஏன் அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல நம்ம சாப்பிட்றோம், அந்த செடியும் கஞ்சா செடியும் ஒரே வகையை சார்ந்ததா சார்? ஒரே வகை, ஒரே மாதிரி. இதுதான் மரவள்ளி கிழங்கு, இதுதான் கஞ்சா செடின்னு சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட 11 கிராம் அவன் வச்சுருந்துருக்கான். 1 கிராம் எவ்வளோ தெரியுமா? கானா நாட்டை சேர்ந்த ஜானுக்கிட்ட வாங்குறது வெறும் 6000 ரூபாய், 7000 ரூபாய். அந்த கெவின் என்ன பண்ணுறான்னா, பேருக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, கைஷர். மெத்தப்பட்டைன் மட்டும் 10 கிராம் அவன்கிட்ட கைப்பற்றிருக்காங்க. 1 கிலோ 1 கோடி ரூபா. பேண்ட் பேக்கில் வச்சு கொண்டாந்து விட்டு 1 கோடி ரூபா பேண்ட் பேக்கில் வச்சு கொண்டு போக முடியுமா? அந்த பிரச்சனை இப்போ இந்த மாதிரியான ஒரு உருவெடுக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் என்னென்னா அடிதடி பிரச்சனை தான். அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விடும்னு பிரசாந்த் யோசிக்கல, யாருமே யோசிக்கலாம். இன்ஃபேக்ட் இதோட அந்த பிரசாத்துங்கிறவன் பட ப்ரொடியூசராக வரலாம். யாருக்கு? ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஒரு படம் பண்ணுறானுங்க. அந்த படம் பேர் என்ன தெரியுமா? இந்த தீங்கரை படத்தில் அவர் தான் ப்ரொடியூசர். இந்த 10 லட்ச ரூபா பாக்கி அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 4 பொட்டலம் கொடுத்து இதை சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க. சாப்பிட்டாரு. 4லேருந்து 6000. 6க்கு அப்புறம் இவரே கேட்டார். அவன் என்ன பண்ணுறான், ஒரு பொட்டலம் எவ்வளவு? 1 கிராம் 12000. கரைச்சி அவன் பொட்டலமாக கொடுத்து கரைச்சிட்டான் 10 லட்சத்துக்கு. முடிஞ்சு போச்சா? பிம் கோட்வேடு, ட்ரிபிள்எம் இதெல்லாம் கோட்வேடு, சைலண்ட் கோட்வேடு, நிகில் கோட்வேடு. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். சைலண்ட்னா என்ன, சாப்பிட்டோன்னே நீ படுத்துருவேன். இல்லை, இப்போ ஹைடெக் கடற்கரை எது தெரியுமா? திருவள்ளுவர் நகர் பீச்சிலேருந்து, திருவான்மையூர் திருவள்ளுவர் நகர் பீச்சிலேருந்து மகாபலிபுரம் பீச் வர ஹைடெக் பீச். 500 பங்களாக்களுக்கு மேலே இங்கே இருக்குது. இந்த 500 பங்களாக்களில் குறைந்தபட்சம் 400 பங்களாக்களில் இந்த போதை வஸ்துகள் பயன்படுத்தும். நடிகர்களில் 9 நடிகர்கள் சிக்க இருக்கிறதாக செய்திகள். அதில் முக்கியமான நடிகர்கள், ஒரு நடிகை பேசினாங்க. அவங்க பேர் என்ன, சுசித்ராவா? ஆமாம் சார். அவங்க ஒரு இதை வெளியிட்டிருக்காங்க. மயிரா போட்டுமே, நீங்க யாருக்கெல்லாம் பாவம் பார்த்துட்டு சுத்துறீங்க? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில வரதா இருக்காரா நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இப்போ சமீபத்தில் இது ரொம்ப இன்னுமே போய்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த கொக்கைன்னு ஒரு கலாச்சாரம் தான். இவ்வளோ நடிகர்கள் மாட்டிக்கிட்டாலுமே இன்னும் எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இப்போ ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆயிருக்கு மக்கள்கிட்டயே சார். இது ஒரு பக்கம் என்ன, இந்த கொக்கைன் கலாச்சாரம் தனி மனித ஒழுக்கம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுவும் இந்த மாதிரியான ஒரு செலிப்ரிட்டிஸாக இருக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தி இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கிறாரு, நெல்சன் இப்படிலாம் ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த கொக்கைன் ரிலேட்டடாக எப்படி தயாரிக்கிறது, எப்படி சாப்பிட்றது முதற்கொண்டு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இன்னும் அது ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கே சார். இதை பற்றி உங்கள் கருத்து சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேனி, ராசிபுரம், நாமக்கல் போன்ற பகுதிகளில் இது போன்ற போதை வஸ்துக்களுடைய உபகரணங்கள் உருவாக்கப்படுவதாக செய்தி. இந்தியாவை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீர், மேகாலயா, மணிப்பூர், சிக்கிம் போன்ற பகுதிகளில் இது போன்ற போதை வஸ்துக்கள் உருவாக்கக்கூடிய செடி வகைகள் வளர்க்கப்படுகிறது. உலக நாடுகளை பொறுத்தவரை ஆப்கானிஸ்தானத்தில் தான் மிக அதிகமாக இந்த போதையை உற்பத்தி செய்யக்கூடிய
தாவரங்கள் வளர்க்கப்படுகிறது. இப்போ அகில இந்திய அளவில் என்ன பேசுவாங்கன்னா, ராசிபுரம் சரக்கு இருக்கான்னு கேட்பாங்க. ராசிபுரம் சரக்கா? அவ்வளவு பெருமை வாய்ந்த சரக்கு. இப்போ ஒருத்தன் வந்து இப்போ என்ன செய்கிறான்னா, ஏன் அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த செடியும் கஞ்சா செடியும் ஒரே வகையை சார்ந்ததா சார்? ஒரே வகை, ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் மரவள்ளி கிழங்கு, இதுதான் கஞ்சா செடின்னு சொல்லிட முடியாது. இப்போ இந்த கெவின் ஒருத்தன் இதுக்குள்ள முக்கியமாக வரலாம். இவன் தான் சப்ளையர். இவன்ட்ட கிட்டத்தட்ட 10 வகையான போதைப்பொருள், கொக்கைன், கிட்டத்தட்ட 11 கிராம் அவன் வச்சுருந்துருக்கான். 1 கிராம் எவ்வளோ தெரியுமா? கானா நாட்டை சேர்ந்த ஜானுக்கிட்ட வாங்குறது வெறும் 6000 ரூபாய், 7000 ரூபாய். ஆள் பார்த்து அவன் கொடுப்பான். 1000 ரூபா டிஸ்டன்ஸ் வரும். பெங்களூர்லேருந்து ஒசூர் வழியாக, ஒசூரில் தான் அதனுடைய மையப்புள்ளி, ஒசூர்லேருந்து தான் நேராக இங்கே வருது தமிழ்நாட்டுக்குள்ளே, குறிப்பாக சென்னைக்குள்ள. அந்த கெவின் என்ன பண்ணுறான்னா, பேருக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, கெய்ஷர். மெத்தப்பட்டைன் மட்டும் 10.5 கிராம் அவன்கிட்ட கைப்பற்றி இருக்கிறாங்க. 1 கிலோ 1 கோடி ரூபா. பேண்ட் பைக்கில் வச்சு கொண்டாந்து விற்றுட்டு 1 கோடி ரூபா பேண்ட் பைக்கில் வச்சு கொண்டு போக முடியுமா? இங்கிட்ட 1/2 கிலோ, இங்கிட்ட 1/2 கிலோ விற்கிறது 1 கோடி ரூபா. பேண்ட் பைக் கொள்ளுமா பணம்? அதுவும் 500 ரூபா தாள், 2000 ரூபா தாள்னா கூட ஏற்றுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா MTMA அப்படின்னு ஒரு போதை பொருள். அது 275 கிராம், 1/4 கிலோவுக்கு மேலே வச்சுருந்துருக்கலாம். ஊசி கஞ்சான்னு ஒன்று இருக்கு. இந்த ஊசி கஞ்சா வந்து 240 கிராம் வச்சுருந்துருக்கான். சாதாரண கஞ்சா 38 கிராம் வச்சுருந்துருக்கான். இதில் ஓசி பெப்பர்னு ஒன்று இருக்கு. அது கிட்டத்தட்ட 12 கிராம் வச்சுருந்துருக்கான். இதனுடைய மொத்த மதிப்பு 6 கோடின்னு சொல்கிறாங்க. இவன்ட்ட எப்படி இவ்வளவு வந்தது? சரி, பிரதாப்புங்கிறவன் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரசாந்துங்கிறவனும் பிரதாப்புங்கிறவனும் முக்கியமான ஆளுகள். இல்லை, பிரசாந்துங்கிறவன் வந்து அதிமுகவுடைய ஐடிவியில் வேலை செஞ்சான். அங்கே தான் பிரச்சனை. நுங்கம்பாக்கம் பாரில், அந்த பார் யாருக்குன்னு தெரியுமா? மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் போய் குடித்து கும்மாளம் போடுகிற பார், வெளிநாட்டு மது வகைகள். அங்கே தான் இங்கே பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை இப்போ இந்த மாதிரியான ஒரு உருவெடுக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதில் என்னன்னா, அடிதடி பிரச்சனை தான். அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விடும்னு பிரசாந்த் யோசிக்கல. யாருமே யோசிக்கலாம். இன்ஃபேக்ட் இதோட அந்த பிரசாத்துங்கிறவன் வந்து பட ப்ரொடியூசராக வர்றான். யாருக்கு? ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஒரு படம் பண்ணுறானுங்க. அந்த படம் பேர் என்ன தெரியுமா? தீங்கரை. இந்த தீங்கரை படத்தில் அவர் தான் ப்ரொடியூசரு. சம்பளம்லாம் கொடுத்துட்டாரு. 10 லட்ச ரூபா பாக்கி. இந்த 10 லட்ச ரூபா பாக்கி அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 4 பொட்டலம் கொடுத்து இதை சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கான்னு பாருங்க. சாப்பிட்டாரு. 4லேருந்து 6 ஆயிடுது. 6க்கு அப்புறம் இவரே கேட்டுறாரு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பொட்டலம் எவ்வளவு? 1 கிராம் 12,000. கரைச்சி அவன் பொட்டலமாக கொடுத்து கரைச்சிட்டான் 10 லட்சத்தையும். முடிஞ்சு போச்சா? கிருஷ்ணா அடுத்து ஸ்ரீகாந்த் போயிட்டு அடுத்து கிருஷ்ணா. கோட்வேடு, பயங்கரமான கோட்வேடெலாம் போட்டுக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டோம் சார். பிம் கோட்வேடில், ட்ரிபிள் M இதெல்லாம் கோட்வேடு. ஷைலண்ட் கோட்வேடு. நிகில் கோட்வேடு. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். சைலண்ட்னா என்ன, சாப்பிட்டோன்னே நீ படுத்துருவ. அந்த கோட்வேர்டோட மீனிங்கா சார் இதெல்லாம்? ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்க. சென்னை தமிழ்நாட்டினுடைய எல்லை, கிட்டத்தட்ட 400-600 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கடற்கரை பகுதி. இல்லை, இப்போ ஹைடெக் கடற்கரை எது தெரியுமா? திருவள்ளுவர் நகர் பீச்சிலிருந்து, திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் பீச்சிலிருந்து மகாபலிபுரம் பீச் வர ஹைடெக் பீச். ஏன் ஹைடெக் பீச்சுன்னு தெரியுமா? அங்கே ஒன்றே எல்லாம் நல்ல ஒரு பணக்காரங்க இருக்கிற ஏரியாவு, அதனால அது ஹைடெக் பீச்சா சார்? இல்லை, அங்கே தான் இந்த ஹைடெக்
போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யப்படுது. அங்கதான் அந்த இடத்துல விற்பனை எல்லாம் அங்கே தான். கிட்டத்தட்ட 500 பங்களாக்களுக்கு மேலே அங்கே இருக்குது. இந்த 500 பங்களாக்களில் குறைந்தபட்சம் 400 பங்களாக்களில் இந்த போதை வஸ்துகள் பயன்படுத்தப்படுது. சாப்பாட்டு அப்புறமாரை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதில் ஒருத்தர் ஒரு கேரக்டர் வருவார், போதைன்னே வருவார் அந்த படத்தில். அவர் இப்போ போதையில் சிக்கியிருக்கிறார், டேடின்னு சொல்லிட்டு வருவார்ல, ஆமாம் அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா நாய்சேகர்னு ஒரு படம் வந்துச்சா? ஆமாம் சார். அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் விக்கின்னு ஒருத்தன், அவன் விசாரணை வளையத்துக்குள்ள இப்போ வந்திருக்கான். தெரியுமா தெரியாத உங்களுக்கு? புதுசு இதெல்லாம். நேற்றைய தினம் விசாரணையில் கிருஷ்ணாவிடமிருந்து வாங்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலம் மட்டுமல்ல, பிரசாந்திடமிருந்து வாங்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலமும் இப்போ பதிவாகியிருக்கு. அந்த வகையில் இயக்குனர் ஷாம்னு ஒருத்தன், அவனும் உள்ளே வர்றான். இப்போ பிரசாந்தும் அஜய் வாண்டையார்னு ஒருத்தர் இருக்கான். எல்லாம் வந்து மிகப்பெரிய பங்குதாரர்கள். இந்த அஜய் வாண்டையார் இருக்கனால அவன் வேலை என்ன தெரியுமில்ல, டபுள் டாக்குமெண்ட் போடுறது. பீச்சுகளில் கிடக்கிற பிளாட்டெல்லாம் வாங்கி போட்டு அமெரிக்கா, லண்டன், கனடா, பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி போயிருப்பாங்க. அந்த இடத்த விசாரித்து அது பேரில் டபுள் டாக்குமெண்ட் போட்டு விற்பனை செய்கிறதுல ஒரு கூட்டத்தினுடைய தலைவனாக இந்த அஜய் வாண்டையார் இன்னைக்கு மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இதில் எலக்ட்ரானிக்கல் டேட்டாவே இன்றைக்கி காவல்துறை எடுத்துருச்சு. எல்லாமே கைபேசி, லேப்டாப் எல்லாத்துலேயுமே இருந்து எடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே. இப்போ இந்த பிரதாப்புங்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் சப்ளையர். அவன் கானா நாட்டை சேர்ந்த ஜானுக்கிட்ட தான் அவன் முதல்ல வாங்குறான். ஜானுக்கு தென்னாப்பிரிக்காவில் மட்டுமே 36 வழக்குகள் இருக்குது, கஞ்சா கடத்தல் வழக்கு, போதைப்பொருள் கடத்தல் வழக்கில். இதில் இந்த விக்னேஷு, லிங்கேஷு, பிக் பாஸ்னு 3 பேர் வர்றான். இந்த 3 பேரும் துணை விற்பனையாளர்கள். யார்கிட்ட வாங்கி? கெவின்கிட்ட வாங்கி இவங்க விற்பனை செய்கிறது. எங்கே? ஈசிஆர் ஃபுல்லாக. இதில் சுனாமி சேதுபதினு ஒரு அயோக்கியன், ஒரு ரவுடி, அவன் மூலமாகத்தான் இவங்கெல்லாம் ஆட்டம் போடுறது. ஏதாவது பிரச்சனைனா சுனாமி சேனாதிபதி அங்கே களத்தில் இறங்கிடுவார். ஈஸியாக அடைமொழியா சார் சுனாமி? சுனாமி சேனாதிபதி. ஒருவேளை சுனாமியில் மாட்டினவனா என்னன்னு தெரியல. அவன் சவுத்தில் பிறந்தவன், கிட்டத்தட்ட தெற்கு மாவட்டங்களில் பிறந்தவன் தமிழ்நாட்டில். அவன் அங்கேருந்து இங்கே வந்துட்டான். ஷேர் ஆட்டோவில் வந்து இறங்கினவனா. இன்றைக்கி அவனுடைய காருடைய மதிப்புகள் 60 லட்சம், 70 லட்சம், 1 கோடி ரூபா கார்கள் அவனுக்கு இருப்பதாக சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால. பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்? டபுள் டாக்குமெண்ட்டு ப்ளஸ்ஸு போதை. அப்போ ஏன் அவன் கோடீஸ்வரனாக இருக்க மாட்டான்? 6000க்கு வாங்கிட்டு வந்து 12,000க்கு விற்கிறவன் எப்படி பணக்காரனாக இருக்க மாட்டான்? அடுத்து ஈசிஆர் ஃபுல்லாகவே நெருக்கி கிட்டத்தட்ட டபுள் டாக்குமெண்ட்டில் தான் ஓடிக்கிட்டு இருந்துருக்கு இவ்வளோ வருஷமா. இப்போ அதெல்லாம் வந்து என்னென்னா பொருளாதார குற்றப்பிரிவு, இடி இப்போ ரைடு உள்ளே இறங்க போகுது. இறங்குனா இப்போ நிறைய பேர் சிக்குவான். நடிகர்களில் 9 நடிகர்கள் சிக்க இருக்கிறதாக செய்திகள். அதில் முக்கியமான நடிகர்கள், ஒரு நடிகை வந்து பேசுனாங்க, அவங்க பேர் என்ன, சுசித்ராவா? ஆமாம் சார். அவங்க வந்து ஒரு இதை வெளியிட்டிருக்காங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க. அதில் தனுஷ், அப்பவே நான் சொன்னேன்ற மாதிரி ஒரு த்ரிஷா, இவங்கெல்லாம் வந்து அவங்க அறிவிச்சாங்க. இப்போ அனைவரும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளை காவல்துறை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. காவல்துறை இந்த இடத்துல நான் பாராட்டணும். ஏன்னு கேட்குறீங்களா? போதை மற்றும் மது, இப்போ அந்த சாராயம், இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல. ஆமாம். இந்த டீம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க களத்தில் இறங்கலை, சாதாரண போலீஸே இன்னைக்கு களத்தில் இறங்கி இவ்வளோ பெரிய ஒரு சுற்றி இருக்கிறாங்க. இதில் அங்கே இருக்கிற அந்த பங்களாவில் டெய்லி மீட்டிங், அதில் போதைப்பொருள் இங்கே ஈசிஆரில் பேசிக் சிம்னு ஒரு சிம்மு தெரியுமா உங்களுக்கு? அங்கே ஈசிஆரில் இருக்கு. அந்த சிம்மில் தான் இவங்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறது. அங்கே கலந்து பேசிட்டு அங்கே இருக்கிற சூசி மாளிகையில் போய் எங்காவது அறை எடுத்து தங்கி அங்கே தான் கலந்து பேசி என்னென்ன யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும், அங்கே தான் பண பரிவர்த்தனைகள். அந்த சிம்முக்கு மாதம் 35,000 ரூபா கொடுக்குறாங்க. அங்கே வந்து அந்த மீட்டிங் போடுறதுக்கு ஒருத்தன் ஜிம்மு வீரராக போய் அங்கே வந்து பயிற்சி எடுக்கணும்னா அவனுக்கு 35,000 ரூபா
ஒரு 10 பேரை சேர்த்து விட்டானா 3,80,000 வச்சா அந்த ஜிம்காரன் என்ன பண்ணுவான்? யாருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான்? அவங்களுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சார். இது மட்டும் இல்லை, இதில் அஜய் வாண்டையார் இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஒரு அஜய் ரோஷன் ஒரு பேர் இருக்கு, இன்னொரு பேர் வாண்டையாருன்றது அவங்களோட சாதியாக இருக்கும். அவன் வந்து பிச்சாவரம் பகுதியை சார்ந்தவன். ம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கடற்கரை கிராமம் பிச்சாவரம். ஓகே. சதுப்பு நில காடுகள் நிறைந்திருக்கிற இடம். அவனுக்கு ரேஷன் கார்டு 3 இருக்குது அவன் பேரில், ஆதார் கார்டு 3 இருக்குது, ஓட்டர் ஐடி 3 இருக்குது. எப்படி இது? எவ்வளோ அழகாக சம்பாதிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த்னு ஒருத்தன், அவன் வந்து அரசு ஊழியர்னு சொல்கிறாங்க. அவன் தான் போலி டாக்குமெண்ட் போட்டு கொடுக்குறது, டபுள் டாக்குமெண்ட் போலி போடுவான்ல, அதில் அவன் தான் முக்கியமானவன். ஃபுல்லாக ரவுடிகளை வர வச்சு அங்கே டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்கு, இன்னைக்கு வர போயிட்டு இருக்கு. அதில் சம்பாதிச்சவங்க தான் நிறைய ரவுடிகள். இந்த ரவுடிகளுக்கும் இந்த போதை வஸ்துகள் சப்ளை செய்யப்படும், எல்லா ரவுடிகளுக்குமே. இந்த ரவுடிகளின் மூலமாக சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, சிறைக்குள் இருக்கிறான் பாருங்க கோடீஸ்வரன், இல்லீகலாக சம்பாரிச்சிட்டு போய் மாட்டிக்கினவன் இருக்கிறான்ல, பொருளாதார குற்றப்பிரிவு மற்ற இன்ன பிரிவுகள், லஞ்சம், லாவணியம், அவைகளுக்கு கொண்டே கொடுக்கப்படுது. அதுக்கு காசு வசூல் எங்கே? வெளியிலே. அவன் சேமிச்சு வச்சிருப்பான்ல, அவன் பினாமியாக வச்சிருப்பான் பாருங்க, அந்த பினாமிகளிடம் பணம் வசூல் போச்சு. சந்தானம் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, இந்த நாடு எங்கே தான் போகுதுன்னு. நீங்கள் எங்கே தான் போகுதுன்னு இல்லை, இந்த திராவிட இயக்கங்கள் 2 இயக்கமும் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கொண்டு போய் பால்படுத்தி வைத்திருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சம்பவங்கள். சிறையில் போதை வஸ்துகள், கல்லூரி பள்ளிகளில் போதை வஸ்துகள், போலீஸ்கிட்ட போதை வஸ்துகள், நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறேன். இதில் 2 போலீஸ் மாற்றான், உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் கோவையை சேர்ந்த மணித்துறைன்னு ஒரு போலீஸ், அடுத்து பள்ளிக்கரணையை சேர்ந்த புஷ்பராசும் ஒரு அயோக்கியன். இந்த 2 அயோக்கியனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான். இவங்களை எதை கொண்டு அடிக்கிறது? எட்டெல்லாம் கொண்டாந்து விட்டால் செருப்பை கட்டி அடிக்க மாட்டேன், அணுகணுவாக கம்பியை காய போட்டு உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரை இழுக்கணுங்கிறேன். இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை சில கருப்பு ஆடுகள் இந்த வேலை செஞ்ச நல்ல அதிகாரிகளும் இன்னைக்கு கெட்ட பேரா இருக்குல்ல. நல்ல அதிகாரிகள் எப்படி இந்த அதிகாரிகள் எல்லாம் விட்டு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று. அடுத்து ஒரு நாளைக்கு அந்த ஈசிஆரில் இந்த போதை வஸ்துக்கள் விற்பனை செய்வதற்காக அதை பிடிக்காமல் இருப்பதற்கு அங்கே இருக்கிற போலீஸ் அத்தனை போலீஸ்க்கும் ஸ்டேஷனுக்கு 5000 ரூபா. ஆமாம் சார், உண்மையாகவே இப்போ அது ஒரு கேள்வியாக இருக்கும்ல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நடமாட்டம் இருக்குது, போதை நடமாட்டம் இருக்குது அப்படின்றது அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற காவல்துறையினருக்கு தெரியாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறது. அதுதான் 500 ரூபா 5000 கொடுத்துட்றாங்கல்ல. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5000 ரூபாய் போயிருதுல்ல. அப்புறம் அவங்க எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க? தூண்டில் ராஜான்னு ஒருத்தன், இப்போ அவனை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்துருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. சார் இந்த பேரெல்லாம் கேட்கும்போது இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு விஷயங்களை தாண்டி இந்த போதை வஸ்துக்கள் இன்னைக்கு புழக்கத்தில் வந்திருக்குன்னு சொன்னால் இது என்ன நாடு? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன், சைபர் சந்தோஷ்னு ஒரு தூண்டில் ராஜா, சைபர் சந்தோஷ். அந்த சைபர் சந்தோஷ்க்கு என்ன தெரியுமா வேலை? அதாவது டவர் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இந்த டீமுக்கு எதிரானவன் எவன் இருந்தாலும், ஒருத்தர் ராயப்பேட்டையில் அந்த அடிதடி பிரச்சனை நடந்துச்சுல பாரில், ஆமாம், அவன் போய் ராயப்பேட்டை மருத்துவமனையில் படுத்து கிடக்குறான். நீ ராயப்பேட்டில் தானே இருக்கிற, நாங்கள் வந்து கவனிச்சுக்கிறோன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அவன் அங்கேருந்து தப்பிச்சு கத்திப்பாராவுக்கு போயிருக்கான், கிண்டிக்கிட்ட. நீ கிண்டியில் தானே இருக்கான், அங்கே நின்று இந்த வாரம். அது எப்படி சார் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தைரியம் வருது? அப்போ இவங்களுக்கு இது யார் பண்ணி கொடுக்குறதுனா, நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, 2 போலீஸ்காரங்க அயோக்கிய போயிடுங்க. யாராரு? கோவையை சேர்ந்த மணித்துறைங்கிறவனும் பள்ளிக்கரணையை சேர்ந்த புஷ்பராஸ். இவங்க இதை எடுத்து கொடுத்தா ஒரு பொண்டாட்டி எங்கே இருக்கா, புள்ளை எங்கே போகிறான், நாத்தான் எங்கே இருக்குது, மாமியா இங்கே யாரோட படுத்திருக்கா, மாமே எங்கே சின்ன வீடு வச்சுருக்கான், இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குற இந்த அயோக்கியங்க 2 பேர் தான். இவங்களுக்கு ஒரு கண்டுபிடிப்புக்கு 1500 ரூபா அவங்களுக்கு வருமானம். உங்களை இப்போ டேக் அவுட் பண்ணணும், நீங்கள் எங்கே இருக்கிறீன்னு கண்டுபிடிக்கணுங்கிற, நான் 1500 ரூபா அவங்க 2 பேரும் கொடுத்துட்டு அவங்கள கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களாம் இருப்பாங்கன்னு நம்ம எப்படி போலீஸுங்க, போலீஸ்காரங்க இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்ல சார். அதுக்கு பேர் தான், அவனுக்கு பேர் என்ன, சைபர் சந்தோஷ். அந்த சைபர் சந்தோஷ் இவங்களுக்கு 1500 ரூபா பணம் கொடுத்துருவான். அவனையும் கைக்கில் வச்சுக்கிறான். இதை விட இன்னொன்று இருக்குது,
நடிகர் கருணாஸ் இருக்கிறார்ல, என் ஊருக்காரர், என் பெருமையாக இருக்குது, மிகச்சிறந்த நடிகர். ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு சாதி கட்சி வச்சுருக்காரு. அவங்க கட்சியில் பொறுப்பில் ஏதோ 2 பேர் இருக்காங்க. டிப்பண்டர்னு ஒருத்தன், டிப்பண்டர்னு அவங்க சகோதரர்களாம். இந்த டபுள் டாக்குமெண்ட்டில் அவங்களும் அதில் சம்மந்தப்படுறாங்க. எப்படி இருக்குது கதை? கதை இல்லை, சம்பவம். முட்டுக்காட்டில் மட்டுமே இந்த குரூப்பு சேர்ந்து டபுள் டாக்குமெண்ட்டில் 5.5 ஏக்கர் நிலத்தை டபுள் டாக்குமெண்ட் போட்டு ஆட்டை போட்டுருக்காங்க. இந்த போதை வஸ்தி எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். அப்போ இது நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவோட மட்டும் இல்லை, ரவுடிகள், போலீஸ் துறை, அரசியல்வாதிகள். இப்போ இன்னொன்று அரசியல்வாதிகள்னு சொல்லும் போதே நான் சொல்கிறேன், ஈசிஆரில் இருக்கிற அதிமுக திமுகவினுடைய முக்கியமான அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுடைய மகன்கள் அங்கே வீடுகளில் தங்குறான். இங்கே அவங்களுக்கு சொந்த வீடுகள்லாம் இருக்கு. அந்த வீடுகளில் இப்போ வந்து ரைடு நடத்தினா நிறைய விஷயம் வெளியில் வரும், நிறைய உண்மைகள் வெளியில் வரும். இது யார் செய்வது? அப்போ போதை, டபுள் டாக்குமெண்ட் எல்லாமே பணம் குளிக்கிற ஒரு விஷயமா, இந்த போதை தடுப்பு பிரிவு எல்லாமே இல்லீகல். ஆமா சார், இப்போ போதை தடுப்பு பிரிவு அந்த அமைப்பு இப்போ கண்டிப்பா இது உள்ள வந்துருவாங்க. கண்டிப்பா இது உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த கேஸ் எடுக்க இன்னும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் அது இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த போதை வஸ்தை உள்ளக்கூடியவர்கள், இந்த கொக்கைன் போன்ற பொருள்களை உண்ணக்கூடியவர்கள் முன்னாடி ஹைதராபாத்தில் தான் அதுக்கான பரிசோதனை கூட இருந்தது. இப்போ மரியாதைக்குரிய அருண் அவர்கள் சென்னை மாநகர கமிஷனராக வந்ததுக்கு பிறகு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இப்போ அந்த மிஷினை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கே தான் வந்து கிருஷ்ணாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் இப்போ பரிசோதனை பண்ணி உடனே அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ பிடிபட்டுருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இப்போ அங்கே பரிசோதனை நடக்க போகுது. அது 1 பத்தாதுன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த காலகட்டத்துக்கு இப்போ பிடிபடுறான்ல, நீங்கள் திரை உலகையே ஆட்டி வச்சு கூத்து பார்க்குது போதை வஸ்து, தெரியுமா உங்களுக்கு? திரை உலகமே, ஏன்னா பணம் புழங்குறாடா அங்கே தானே. அங்கே இந்த போதை வஸ்துக்கள், கொக்கைன் போன்ற அதிநவீன போதைப் பொருட்கள் அங்கே தாராளமயமாக்கப்பட்டிருக்குது. நான் கேட்குறேன், இந்த நடிகர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குல்ல, நாதாரி சங்கம், எதுக்குடா வச்சிருக்கிறீங்க? நடிகர் சங்கம் தான் என்ன ஆச்சுன்னே தெரியாமல் இப்போ அங்கே புளி தோண்டி புதைச்சிட்டாங்க, கல்லறை கட்டியாச்சு. மெரினாவில் இடம் கிடைக்கல, அதனால் இங்கே டி நகர்லேயே கல்லறை போட்டாங்க. பாரதிராஜ் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புல அங்கிட்டு பக்கத்தில். எவ்வளோ கால கொடுமை. நான் கேட்குறேன், பெண்கள் பாலியல் சீண்டல் உள்ளிட்ட சம்பவங்களை நடத்திய நடிகர் நடிகைகள், இது போன்ற போதைப் பொருட்களை புழக்கத்தில் விட்டு உள்ளக்கூடிய நடிகர் நடிகைகளை நடிகர் சங்கத்திலிருந்து அப்புறப்படுத்தணுமா இல்லையா? இனிமேல் இவர்களுக்கு யாரும் பட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று உத்தரவிடணுமா இல்லையா? கட்ட பஞ்சாயத்து நடத்துறீங்களா நீங்கள் இங்கே? இப்போ கட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மேற்கொண்டு எந்த நடிகர்களும் இதில் சிக்கிவிடக்கூடாது, நடிகைகள் சிக்கிவிடக்கூடாது. சிக்கினா சினிமா துறைக்கு ஆபத்து, அவமானம். அதனால் நீங்கள் நேரடியாக முதலமைச்சர்கிட்ட பேசக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் இருக்குல்ல, சினிமாவுக்குள்ள ஒரு அதிகார வர்க்கம், அது பேசுவதாக நம்மளுக்கு செய்தி கிடச்சி. இதோட நிறுத்திக்கங்க, போதும், இதுக்கு மேலே நீங்கள் நோண்டிங்கன்னா நிறைய பேர் நாங்கள் மாட்டிடுவோம். எப்படி இருக்குது நாடு? இவனை நம்பி வேற 10 லட்சம் 20 லட்சம் பேர் வந்து ரசிகர்கள் குஞ்சுகள். அவனுக்கு ஒரு அப்படியே பாலாபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு கட் அவுட் வச்சு அவன் குடிச்சுக்கிட்டு ஒரு கொடியை உருவாக்கி, என்ன நாடு? யாருடைய தேசம்? நெஞ்சு பதறுகிறது நமக்கெல்லாம். ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு அருவருக்கத்தக்க சூழலில் இந்த நாட்டை கொண்டு போய் விட்டிருப்பது இந்த 2 திராவிட இயக்கம், திருட்டு இயக்கங்கள். இந்த 2 திருட்டு இயக்கத்தையும் தமிழ்நாட்டில் ஒழிச்சு கட்டணும்னு சொல்கிறேன் நான். ஃபைன் சார், உண்மையாகவே இந்த விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக தான் போய்கிட்டே இருக்குது. இன்னும் இன்றைக்கி யார் மாட்டுவாங்க, இன்னும் இது மாதிரியான இவரா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கில் தான் சார் இருக்குது. இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.